எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராவரமே. இந்த வாக்கு தான் என் வாழ்க்கையில் இன்னைக்கும் உயர்த்தி கொண்டு போகிறது. நான் எனக்கு தெரிஞ்சு அம்பாளுடைய அருளால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு தான் நான் என்றைக்குமே நினைப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க என் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. நான் இந்த வீடியோக்காகவோ இல்லை முன்னாடி ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுலாம் பண்ணுறதில்லை. அம்பாள் வாக்கு தான் என்னுடைய வாக்கு. இந்த எல்லா வாக்கையும் எப்படி எனக்கு கொடுக்குறான்னா, 2 விஷயத்தை நான் மனசில் பதிவு பண்ணுறேன். இந்த 2 விஷயத்தை தான் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் பதிவு செய்கிறார்கள். யாரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? விருச்சக ராசி அன்பர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். எண்ணி துணிக கருமம். சார், நான் எது செய்தாலும் வெற்றி. நான் துணிந்து செயல்படுகிறேன். நல்லதுக்கு தான் துணை போவேன், கெட்டதுக்கு போக மாட்டேன். அப்படி என்று வாழக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்களை பற்றி நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க. அதாவது இந்த வார்த்தைன்னு கிடையாது. சில வார்த்தை சில பேர் இது வேணா பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம். ஆனால் எது பேசினாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நீ பேசு, நான் கேட்குறேன். அதான் எண்ணி துணிக கருமம். நான் செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். நான் எக்காரண கொண்டு யாருக்கும் தீங்கு இல்லாத வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். அதான் நான் சொல்லுவேன், இந்த விருச்சக ராசியை பற்றி பேசணும்னா ஒரு பாட்டில் சொல்லுவேன். உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. புரியுதுங்களா? இந்த வார்த்தை நான் யார்கிட்டையும் தலையிட மாட்டேன். அப்படி எனக்கிட்ட ஒரு செய்தி வந்தா உண்மையை சொல்லுவேன், சொன்னதை செய்வேன், நல்லதை செய்வேன். இந்த ஃபாலோ தான் விருச்சக ராசியோட பலம். அதனால தான் கர்மா உங்களுக்கு வராது. உங்களுக்கு கர்மா கிடையாது. பயப்படவே பயப்படாதீங்க. ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, உங்களுக்கு ராகு பகவான் உச்சம் பெற்றிருப்பார். செவ்வாய் ஆட்சி. ராகு உச்சம், செவ்வாய் ஆட்சி. இந்த மனக்காரகனான சந்திரன் தான் நீசம். அதனாலதான் என்னன்னா, நமக்கு நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கு யாரெல்லாம் ரொம்ப நட்பா நம்மள மாதிரி உண்டான்லாம் பேசுவான் பாருங்க, அவன் நமக்கு ஆப்பு வைக்க தயாரா இருக்கான்னு அர்த்தம். எவனையும் நம்பாதீங்க. எல்லாம் சந்தர்ப்பவாதிகள், எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க விருச்சக ராசி அன்பர்களே. இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு முன்னாடி தான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சொல்லவா ஒரு வார்த்தை, விருச்சகத்துக்கு பிடிக்காத வார்த்தை, குறுக்கு வழியில் வாழ்வு சேர்த்திடும் குருட்டு உலகமடா. நல்ல வார்த்தை பாருங்க, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இந்த உலகம் இப்படி இருக்குங்கிறத நம்பக்கூடியவர்கள் எங்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உண்மை. இதுல தினசரி இந்த உலகத்தை நினைத்து, இந்த பிரபஞ்சத்தை நினைத்து அழக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிறவி ஏன் எடுத்தேன், இப்ப அதுக்கு தான் ரீசன் தெரியணும். இந்த பிறவி எடுத்த பலன் என்ன, இந்த பிறவி எதுக்கு எடுத்தோம்? இந்த அழுக்காட்சிகள் முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த பிறவி எடுத்த பலன் ஒண்ணு, விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய மகானாக வரணும், இல்ல ஞானியாக வரணும், இல்ல நல்ல தலைமை பண்பு உள்ளவர்களாக வரணும். கண்டிப்பா வருவீர்கள் வருவீர்கள் வருவீர்கள். எதையுமே 3 தடவை சொன்னா சத்தியம், அது உத்தமம், அது நடக்கும். அதனாலதான் கோர்ட்ல சொன்னாலும் 3 தடவை கூப்பிடுறாங்க, ஒரு பொருளை ஏலம் விட்டாலும் 3 தடவை ஏலம் விடுறாங்க. அப்ப இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் இப்ப 3 தடவை சொல்லியிருக்கிறேன், அது நிச்சயமா நடக்கும். நீங்க ஒரு ஞானி, தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மை. அப்ப இந்த பிறவி பலன் எடுத்தது என்னன்னா, ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான நேரம் உங்களுக்கு வரும்.
ஏதோ ஒரு இடத்துல தலைமை பொறுப்பு கிடைக்குங்க. நீங்க எந்த வேலை பார்த்தாலும் அதுல ஒரு தலைமை பொறுப்புக்குள்ள வருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மினி டிக்ஷனரியா நீங்க இருப்பீங்க. மினி டிக்ஷனரி. பல பேருக்கு அர்த்தம் தெரியாமல், பொருள் தெரியாமல் தேடுபவர்களுக்கு பொருளாக இருக்கக்கூடியவர்களாக இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பது இந்த பிறவி பலன். நான் சொல்றது புரியுதா? பல பேருக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்பவர்களுக்கு பிறவி பலனாக நீங்க இருக்கீங்க. எப்படி? பொருள் தேடுபவர்களுக்கு தேடக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருளாக இருப்பீர்கள். இன்னொன்னு சொல்லவா? உங்களுக்கு உடல் ரீதியா ஒரு பெயினே இருந்தாலும் உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு உடம்புல ஒரு பெயின், நாளைக்கு ஆப்ரேஷன், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பேருந்து நிலையம் வரைக்கும் போய் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களால முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆமா, இக்கட்டான சூழ்நிலையில் கூட தன்னுடைய நிலையை மறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். ஆனா இதுக்கு என்ன மனசு இருக்கும் உங்களுக்கு. எப்படி? அவர்களுக்கு செய்யணுமா வேணாமா, நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், நீங்க சொல்ற சொல் செயலா இருக்கும், சொல்ற சொல் செயலாக இருக்கும். சில பேர்ல சும்மா பேருக்கு சொல்லுவான். அது மாதிரி மனசுல பட்டதையும் தெளிவாக உடனடியாக பேசக்கூடியவர்கள். பிடிக்கலன்னா பிடிக்கலதான், இதுதான் இதுதான். அதுக்காக கவலைப்பட. கடவுள் அருள் விருச்சகத்திற்கு, கடவுள் அருள், முருகனுடைய அருள், சித்தர்களுடைய அருள், ஞானிகளுடைய அருள் ஏகாந்தமாகும். இன்னும் சொல்ல போனா ஒரு வார்த்தை சொல்றேன், விருச்சக ராசியில பிறந்தா காஞ்சியில இருக்கிற காமாட்சி மனசுல இருப்பாளாம். காஞ்சியில இருக்கிற காமாட்சி மனசுல இருப்பா விருச்சக ராசியில பிறந்தா. இது உண்மை, சத்தியமான வாக்கு, என் வாக்கு. நீங்க அவசியமா யாரா இருந்தாலும் சரி, நீங்க காஞ்சிபுரம் வந்து காமாட்சி ஒரு தடவை பாருங்க, பிறவி பலன் கிடைக்கும். அந்த காமாட்சி கண்டிப்பா உங்கள் கண் திறந்து பார்ப்பா. அவளுடைய கண் பார்வையில நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நேருக்கு நேர் காமாட்சியை பார்த்துட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், என்னாலும் பொன்னால் தான் உங்களுக்கு, என்னாலும் பொன்னால், ஒண்ணுமே அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு நான் அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெய்வ பலத்துல இந்த உலகத்துல நாம சந்திக்க வேண்டிய விஷயங்கள்ல தெய்வ அருள் வேண்டும். இந்த உலகத்துல சந்திக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் இந்த தெய்வ அருள் விருச்சக ராசிக்கு 100% உண்டு. அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னாலும் பொன்னாளாக இருக்கும். காஞ்சிபுரத்துல வந்து காமாட்சியை பார்க்கிற நாள் முதல் இன்னைக்கே நீங்க தெரிஞ்சீங்க காமாட்சியை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலம் இருக்கு, என்னாலும் உழைச்சதற்கு பொன்னான பலம் இருக்கு. அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், சில பேர் நம்மளை ஏளனமா பேசுவாங்க, அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கான காரணம், இந்த உலகை ஆள பிறந்திருக்கிறோம். நமக்கான காரணமும் நமக்கான மேடையும் காத்திருக்கு, வரும் வரை காத்திருங்கள். என்ன சப்ஜெக்டோ, என்ன படிச்சிருக்கிறோமோ, என்ன ஒர்க்கோ, அதை விட நீங்க இன்டெலிஜென்ட்டான மெம்பர். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மெம்பர், அதி புத்திசாலி. எப்படின்னா, நீங்க மற்றவங்க மாதிரிலாம் கோல் சொல்லி ஒருத்தவங்களை வீணடிச்சு முன்னுக்கு வரவங்க கிடையாது. உங்க சுயமரியாதையில், உங்க எண்ணத்தில், உங்க தர்ம சிந்தனையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறவங்களை கடவுளே பொறுக்கி அப்படி எடுப்பார். எத்தனை பேர் உங்களை வந்து நீருக்குள்ள வச்சு முழுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வெளியில வருவீங்க, வெற்றி பெறக்கூடியவர் நீங்க. அதனால காமாட்சி அருள் உண்டு. காமாட்சியை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க, காமாட்சியோட மந்திரத்தை சொல்லுங்க, நிச்சயமாக தெய்வ பலம் உண்டு. சகல செல்வமும் விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிறவி எடுத்த பலன், நீங்கள் தலைவனாக வர வேண்டும், தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு உங்களால் ஒரு தலைமை கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.